அம்மா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வயதுக்கு மரியாதை கொடுத்து பேரையாவது சொல்லாமல் இருங்கம்மா, இல்லாட்டி நாங்கள் உங்கள் பேரை சொல்லுவோம்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு மாண்புமிகு ஜெயலலிதா அவர் சொல்லுங்க. உடனே கூப்பிட்றதுக்கு தானே பேர், அப்போ உங்கள் அம்மாவுக்கும் கூப்பிட்றதுக்கு தானே பேர், அப்போ நாங்கள் கூப்பிடுவோம்ல. நான் சொன்னேன், ஜெயலலிதா அம்மா ஏன் தெரியுமா நம்ம தலைவர் பேரை அடிக்கடி சொல்கிறாங்க, நம்ம யார் பேரில் ரொம்ப பிரியமாக இருக்கோமோ அவங்க பேரைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இதுதானே உண்மை. ஐயப்ப பக்தன் பாருங்க, தொட்டதுக்கெல்லாம் ஐயப்பா 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 ஐயப்பா. மாலை போட்டேன் பாருங்க, பெத்த பிள்ளைய பார்த்து ஐயப்பா சாப்பிட்டியா ஐயப்பா, மனைவியை பார்த்து ஐயப்பா சுடு, குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை ஐயப்பா, பூஜை செய்யணும் மாலையெல்லாம் எடுத்து வை ஐயப்பா 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 ஐயப்பா. ஐயப்பாவை ரொம்ப நேசிக்கிறாரு, மனசுக்குள்ளேயே வச்சிருக்காருன்னு அர்த்தம். முருக பக்தர் முருகா 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 முருகாம்பா, மாதா பக்தர் மாதாவே மாதாவே மாதாவேம்பாங்க, அந்தோனியார் பக்தர் அந்தோனியார் அந்தோனியார்பாங்க, இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அப்படிம்பாங்க. யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க பேரை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு தலைவரை ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாமல் அவங்க அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் என் தலைவர் பேரை ஜெயலலிதா அடிக்கடி சொல்லுகிறார்கள்னு ஒரு மேடையில் சொன்னேன். இப்போ பேர் சொல்கிறத நீ பாட்டியாச்சு, இப்போ சொல்கிறதே இல்லை. பார்த்தீங்களா, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கும் போல இருக்கு, போட்டு விட்றாங்கடா, எப்படி வேணாலும் போட்டு விட்றாங்கடா. உண்மைதான். எதிர்ப்பு இல்லாட்டி நல்லா இருக்குமா? குடும்பத்தில் கணவன் மனைவி எதிர்ப்பு இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கான். இப்போ மனைவியே நான் கணவனை இப்படி ஒரு மனைவி இருந்தால் யாராவது வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்களா? சொல்கிறதெல்லாம் கேட்குறா, வாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, உட்காருடி உட்காடுறேங்க, எந்திரிடி எந்திரிக்கிறேங்க, சோறாக்குடி ஆக்குறேங்க, அப்படியே குப்பையில் போடுறி போட்டுறாங்க. என்னடி எல்லாத்துக்கும் சரிங்கிற? சரிங்க. ஓ என்னடி பொம்பளையா நீ? அப்புறம் கேள்வியை மாற்றுறான், தோசை திங்கலாமா இட்லி திங்கலாமா? இட்லி தின்னாலும் திங்கலாம், தோசை தின்னாலும் திங்கலாம், தட்டில் போட்டு மண்ணள்ளி போடுங்க, நான் பாட்டுக்கு சட்னி ஊற்றி திங்கிறேன். ஏய் தெரியும் ஏடி பேசுகிறா? சினிமாவுக்கு போகலாமா டிவி பார்க்கலாமா? டிவி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், சினிமா பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், வீட்லேயே இப்படி சும்மா கூட உட்காந்துருக்கலாம். ஏதாவது பதிலை சொல்றியே. சேலை வாங்கிக்கிறியா சுடிதார் வாங்கிக்கிறியா? சேலை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க, சுடிதார் எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுங்க, துணிமணியே எடுத்து கொடுக்காட்டியும் துண்டை கட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிறேன். ஐயோ ஏய் சாகணும் போல இருக்குடி. சாகிறதுனாலும் சாகலாம், சாகாமல் இருக்கிறதுனாலும் சாகாமல் இருக்கலாம்னு அவன் சட்டையை கிழிச்சிட்டு ஓடியே போயிட்டான். இப்படி ஒரு மனைவி இருந்தால் வீட்டில் நல்லாவா இருக்கேன்? எதிர்கட்சியே இல்லாமல் நீயா உட்காந்து ஜால்ரா பஜனை பாடுறிய, அதுக்கு பேர் ஆட்சியாயா இன்னைக்கு? அதனால தான் ஈவிகே சிலங்கோவன் கேட்டார், போயஸ் தோட்ட சமையல் அறையிலேயே சட்டமன்றத்தை நடத்த வேண்டியதானே, எதுக்கு ஜார்ஜ் கோட்டைக்கு வந்தீங்கன்னு கேட்டார். போயஸ் தோட்ட சமையல் அறையில் 50 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டே சந்தக்கா சந்தக்கு சக்கா சந்தக்கு சக்கா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிரும் தெரியுமா? நர்சரி பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. அதிமுக எம்எல்ஏலாம் அம்மா இங்கே வா வா, உடனே எல்லாரும் அம்மா இங்கே வா வா, ஆசை மொத்தம் தான், அது கொடுக்க முடியாது. சரி வேற ஏதாவது சொல்லணும். அம்மா இங்கே வா வா, ஊழல் பணத்தை தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்லார் ஊரில் அவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. கரெக்டாக அவங்களுக்குன்னே எழுதியிருக்கு இந்த பாட்டு. அம்மா இங்கே வா வா, ஊழல் பணத்தை தாத்தா, இலையில சோறு போட்டதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கு இந்த அம்மா? அம்மா உணவகம், அதில் போட்ட சோத்துல ஈ முக்கியம்னு கரெக்டாக எழுதியிருக்கான் பாரு. இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, ஈ மொச்ச சோறு போட்டதுக்காக அம்மாவுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க. உன்னை போன்ற நல்லார் ஊரில் அவர் உள்ளார். அப்புறம் அமைச்சர்லாம் எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்கிறான். என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஏதாவது வேலை செஞ்சால் தானே தொல்லை கொடுப்பேன். இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஜெயிச்சார் சண்முகநாதன், மாண்புமிகு அமைச்சர். அவர் இப்போ அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியா, மாவட்ட செயலாளர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, வேட்டியை மட்டும் கழட்டிட்டு சட்டையை மட்டும் வச்சு உன்னை நான் மானத்தோடு வாழ வைக்கிறேன். வேட்டிய சட்டை இருக்குல்ல, கீழே நல்லா இறக்கி விடு முழங்கால் வரைக்கும். இன்னைக்கு சபாநாயகர் தனபாலுடைய வேலையை அருமையாக சொன்னார். அவங்க சொல்கிறப்ப அவை குறிப்பிலிருந்து
அதை நீக்க முடியாத, அவை குறிப்பில் இருந்து நீக்க முடியாத, இதை நான் அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறேன். அதை நீக்கியா, அதை நீக்க முடியாத, இதை நீக்கிறேன். அதை நீக்குங்க, நீக்க முடியாத நீக்கிறேன். அமைதியா இருக்க, அமைதியா இருக்க. போயாச்சு. வெளியே கூப்பிட்டு போய் 50 பேரும் போன பிற்பாடு இதுக்கெல்லாம் உட்காந்து சக்கான்ட்டு வில்லுப்பாட்டு தான். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் வாய்தாராணியே. அம்மாவுடைய மனம், ஆமா அம்மாவுடைய குணம், ஆமா அம்மாவுடைய நிறம், ஆமா அம்மாவுடைய, ஆமா இன்னும் ஒண்ணுமே சொல்லவே இல்லடா. அப்படி ஆமா போட்டா தான் அதிமுக இருக்க முடியும். நடையழகு இது ரூபகதாளம், நாடி துடிப்பினில ஆதிதாளம், அத்தனையும் படம் பிடிக்க கேமரா இல்ல, அம்புட்டையும் சொல்ல நானும் கம்பனும் இல்ல. செம்ப திறந்தா பன்னீர் வர்றேன், பம்ப திறந்தா செந்நீர் வர்றேன், மாட்டை கறந்தா மசாலா பால், எங்க மகராணி கோட்டையில கோயில் வாசல் பட்டு தந்தன நன்னா தன ரந்தன நன்னா. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய மக்கள் பிரச்சனையை ஒருத்தனாவது பேசுறானா? மேஜையை தட்டுறான் ஐயா, தட்டுறான் ஐயா. வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க. குறுவை மற்றும் சம்பா சாகுபடி விவசாயிகளுக்குன்னு தான் சொல்லுச்சு. அதுக்குள்ள இன்னும் சொல்லவே இல்லடா. அதுக்குள்ள மேஜையை போட்டு இந்தாட்டி 64.5 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும். டமக்கு டப்பா டமக்கு டப்பா டமக்கு டப்பா. மன்னா, நீங்கள் பட்டிமன்றம் பார்ப்பது உண்டா? தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். திண்டுக்கல் லியோனி பட்டிமன்றம், சாலமன் பாப்பையா பட்டிமன்றம், இந்த இரண்டில் நீங்கள் ரசித்து பார்ப்பது எது? சட்டமன்றம் என்ற ஒன்று இருக்கும்போது தமிழக மக்கள் ஏன் பட்டிமன்றங்களை ரசித்துக் கொண்டிருக்க வேண்டும்?